வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்களது மனைவியான சங்கீதா விவாகரத்து பெட்டிஷன் திமுகவால் போலியாக சித்தரிக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது மற்றும் திமுகவின் 200 ஊபி செல்ல மக்களிடையே பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்றும் இந்த பெட்டிஷன் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தது இல்லை, இது முற்றிலும் போலியாக சித்தரிக்கப்பட்டது என்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வாழ்க்கையை கெடுக்க திமுக செய்துள்ள கெட்ட செயலே இது என்றும் இதற்கு காலம் சரியான பதில் சொல்லும் என்றும் கூறியுள்ளார். பாருங்க. பெட்டிஷன் வெளியில வந்துச்சுங்களா? இந்த பெட்டிஷன் கோர்ட்ல இருந்து வந்த பெட்டிஷன் கிடையாது. ஏன்னா கோர்ட்ல இருந்து வர பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டி அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் சம்மனோட சேர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இது டெலிபரேட்டாவே திஸ் ஹஸ் பீன் லீக்ட் டு டேமேஜ் இஸ் பொலிட்டிக்கல். இப்ப அந்த தியரியில தான் நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது கோர்ட்ல இருந்து லீக் ஆகல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் கோர்ட்ல இருந்து லீக் ஆகல. ப்ராபப்லி அந்த சீல்லாம் அழிச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். they would have bribed it and all these things. I leave it to the God தான். நம்ம I am not here to give allegations against anyone. புரிஞ்சுங்களா? நான் பிளஸ் அதுதான் நான் சொல்றேன், சம்மனா வந்துச்சுன்னா போட்டோ ஒட்டி வராது. ஓகேங்களா? ஒரு இன்னைக்குதான் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அது இன்னைக்குதான் நம்பர் ஆயிருக்கும். ப்ராப்ளி பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நம்பர் ஆயிருக்கும். டுடே இஸ் ஆல்சோ ஆன் ஹாலிடே. அவருக்கு அவர் இந்த பெட்டிஷனை ரிசீவ் பண்ணணும்னா கூட இட் வில் டேக் வெட்னஸ்டே ஆர் தர்ஸ்டே டு ரிசீவ் த சம்மன். இஃப் இன்னைக்கே அவ்வளவு சீக்கிரமா கோர்ட் வேலை செஞ்சிருந்தா கூட அதுக்கு முன்னாடியே கேஸ் நம்பரு, நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டு, இந்த பெட்டிஷன் வெளியில வந்தது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஐ லீவ் இட் டு காட். ஏன்னா இது ரொம்ப ஒரு கனத்த இது. நம்ம as an advocate-ஆ as I see that is our office doesn't run more or less. நாங்க ஃபேமிலி கேஸ்னா பாத்தீங்கன்னா எங்க சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா let us spend more time for the family matter to get them to united. இப்ப நான் பேசுறதுல ஒரு தீ கூட தீயா மாறிடக்கூடாது. அது ஒரு பன்னீர் துளிகளா தான் இருக்கணும்னு. உண்மை வெளியில் கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றி ஐயா உங்களுக்காக.